கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபத்தில் ஒரு செய்தி வெளியாகிப்பதை நீங்களாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுதி அரசாங்கம் அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு, மக்காவிலும் மதினாவிலும் வருகிற ரமலானில் இருந்து இரவு தொழுகை 10 ரக்காயத்தும் வித்ரு தொழுகை 3 ரக்காயத்தும் தொலை இருக்கிறார்கள் என்று அப்துல் ரஹ்மான் அல் சுதைசி அவர்தான் தலைமை ஜனாதிபதியாக மக்காவுக்கும் மதீனாவுக்கும், அவரை தான் தலைமை இமாமாக ஜனாதிபதியாக பிரசிடென்சி என்று அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி அவருடைய தலைமையிலே அறிவித்திருக்கிற ஒரு அறிவிப்பு சமுதாயத்திலே ஒரு பெரிய ஆச்சரியமான பார்வையாக, குறிப்பாக தமிழ்நாட்டிலே அது பார்க்கப்பட்டிருக்கலாம். ஏனென்று சொன்னால், ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாகவே அல்லாஹுடைய பேரருளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த இரவு தொழுகை என்பது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி, இரவு தொழுகை என்பது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் 11 ரக்காயத்திற்கு அதிகமாக தொழுவில்லை என்ற செய்தி பிரதானமான ஒரு செய்தி. 10+3 13 ரக்காய் தொழுவதாக ஒரு செய்தி உண்டு. அப்ப இந்த செய்திகளெல்லாம் ஆதாரமாக எடுத்து நாம் முன்னிறுத்தும் பொழுது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே அல்லாஹ்வும் தூதரும் சொல்வதை தான் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அத்தியுல்லாஹ் வ அத்தியு ரசூல் வலா துபித்துல் ஆமாலக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் பாழாக்கிறாதீங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். அதனால நம்ம எந்த அமல் செய்யறதா இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொன்னதை போலதான் செய்யணும் அப்படி நம்ம ஆதாரத்தை எடுத்து வைக்கும் போது ஏற்றுக்கொண்டவர்கள் சில பேர், ஆனா ஏற்றுக்கொள்ளாத பல பேர் சொன்ன ஆதாரம் என்னன்னா, நீங்க 8 ரக்காய் தான் தொழுவணுன்றீங்க, சவுதியில 20 ரக்காய் தொழுகிறாங்கல்ல, அதனால நாங்க 20 ரக்காய் தொழுகிறோம். அவங்க சொன்ன ஆதாரம் என்னன்னா, சவுதியில 20 ரக்காய் தொழுகிறாங்களே, சவுதி நமக்கு மார்க்கத்துக்கான ஆதாரம் இல்லை, இருந்தாலும் சொன்ன காரணம் என்னன்னா சவுதியில 20 ரக்காய் தொழுகிறாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பேரருளால் இறைவன் அவர்களுக்கும் நல்ல சிந்தனையை போட்டு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போல, வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன், நீங்கள் உண்மையை மறைக்காதீர்கள், உண்மையை பொய்யோட கலக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான் ஒரு இடத்துல. இனி உண்மையை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல மக்காவிலும் மதீனாவிலும் 10+3 நாங்கள் தொழுவைக்கு போகிறோம் என்ற அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்களே, இப்பொழுதாவது உலமா சபை சார்ந்தவர்கள், படித்தவர்கள், ஆலிம்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து சிந்தியுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தியை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் முன் வர வேண்டும். நீங்கள் சொன்னால் சமுதாயம் கேட்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. படிச்சவங்க, ஆலிம்கள், அறிந்தவர்கள், இமாம்கள் என்று நம்புகிறார் என்று சொன்னால் அந்த நம்பிக்கையை மோசடி செய்யாத வகையில் அல்லாஹ்வுக்கு பயந்து இனிமாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை நடைமுறைப்படுத்துகிற நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.